Taste the Daily. நண்பர்களை வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த யூடியூப் சேனல் நடத்துறீங்கல்ல, அவங்களுக்கும் அப்புறமா பிஎன்கேல இந்த சோஷியல் மீடியா விங் இணையதள அணி இருக்குல்ல, அவங்களுக்கும் அப்புறம் யாரெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்க அவங்களுக்கும் நான் இந்த பதிவில் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிடுறேன். குடியாத்த குமரன் தலைவர் கலைஞருடைய முரட்டு பக்தன் சொல்கிறதுல எனக்கு பெருமை. தமிழ் இனத்தின் ஒரே தலைவர், உலக தமிழர்களின் தன்மான தலைவர், தமிழர்களின் பாதுகாவலர், திராவிட இனத்தின் தலைவர், திராவிட இனத்தின் பாதுகாவலர், திராவிட இனத்தின் கிங், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் முரட்டு தொண்டன் என்று சொல்வதிலும், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, வாலிப கலைஞர், 2ஆம் கலைஞர், எதிர்கால தமிழகம், எங்கள் குடும்ப அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தொண்டன், திமுகவின் தொண்டன். இதை சொல்வதில்தான் எனக்கு பெருமை. வேற எதையும் சொல்றதுல எனக்கு பெருமை இல்லை. இதை சொல்லிட்டு சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் டோட்டலாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்களை சொல்ல வரல. இந்த பீத்திக்கிறானுங்கள்ல சோசியல் மீடியாவில், இந்த டிவியில் உட்காந்து பேசுகிறானுங்களே, அவனுங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் மரியாதை தரணும் அவசியம் இல்லை. அதாவது இவனுக்கு என்னன்னு கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வன்னியராம். மீதெல்லாம் நீங்களாம் வன்னியர் கிடையாதுரா, டே புறம்போக்கு பசங்களா, இப்படி தான் நான் பேசுவேன். பிஎம்கே இருந்தால் மட்டும்தான் வன்னியனா? நான் இப்பயும் சொல்கிறேன், வன்னியன்னு சொல்லி நான் பீத்திக்க வரல. நான் கலைஞர், தலைவர் தளபதி, நாளைய தமிழக மன்னன் உதயநிதி இவர்கள் தொண்டனின் தொண்டன், அவர்களின் முரட்டு பக்தன், திமுகவினுடைய தொண்டன். இதை சொல்கிறது தான் எனக்கு பெருமை. ஆனால் நீங்கள் சோசியல் மீடியாவில் நீ வன்னியம் இல்லைடா, நீ எல்லாம் வன்னியன்னு சொல்லிக்காத, வன்னியனுக்கே கேவலனா, டே வன்னியம் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறான் பார் உன் தலைவன் அன்புமணி ராமதாஸ். அவங்களால தான்டா வன்னியர் சமுதாயத்துக்கே கேவலம். நான் இந்த பிரச்சனை சும்மா விட மாட்டேன். இந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் காலையில் அங்கே அந்த இன்னும் 50 பேர் கொடி தொகையா ஊட்டாண்ட வர, இந்த பக்கம் 50 பேரை ஒரு பூச்சாண்டி காட்டுங்கடா. ரவுடி பசங்களடா நீங்கள், ரவுடி பசங்களா நீங்கள். டேய் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுடா. நான் பேசுகிறேன் இல்லை, பேசுகிறா, நாங்கள் அட்டிடுவோம் வச்சுடுவோம். அதனால தான்டா நீங்கள் மயிரை கூட விளங்காத போயிட்டீங்க. டேய் இன்னும் 50 வருஷம் தமிழ்நாட்டில் திமுக தாண்டா ஆச்சு. என்ன சொல்றது? அந்த கலவரத்தை தூண்டுறான் பார், அந்த ஆள் ஜாதி கலவரத்தை தூண்டினுக்கிறான் பார், அந்த அன்புமணி, அந்த ஆள்லாம் மயிரை கூட வழங்க மாட்டான். ஒரு யங்ஸ்டர் எதிர்காலம் யாருன்னு கேட்டால் எங்கள் மாண்புமிகு அண்ணன், எதிர்கால வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். எதையும் எதிர்பாராமல் இதை நான் சொல்கிறேன்டா. நான் போய் ஒன்றும் எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ, என்ன சொல்கிறது, கவுன்சிலர் சீட்டோ, சாதாரண பஞ்சாயத்தில் வார்டு மெம்பர் கூட கேட்க மாட்டேன். இனிமேல் நான் பதவி கூட கேட்க மாட்டேன்டா. என்ன சொல்கிறது? அதனால் பேசுறதை பார்த்து பேசணும். நீ வன்னியம் இல்லைடா, நீ வன்னியம் இல்லைடா. ஏடா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து ராமதாஸ் வாழ்க, அந்த பொட்டிமுடி, அந்த டுபாகோர் அன்புமணி வாழ்க, இவங்க 2 பேர் வாழ்கன்னு சொன்னால் அவன் வன்னியன். அப்போ மீதியில் உங்களை எதிர்த்தா அவன்லாம் வன்னியம் இல்லையா? நீங்கள் என்ன வன்னியனுக்கு நீங்கள்லாம் என்ன குத்து கத்திரிங்களா? நீங்கள் இவனுக்கு ஆகணும். நானும் பார்க்குறேன், நீ வன்னியம் இல்லை, நீ டேய் நான் வன்னியம் சொல்லிக்கிது எனக்கு பெருமை இல்லை. கலைஞரின் தொண்டன், தளபதியின் தொண்டன், நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன், திமுக தொண்டன். இதை சொல்றதுல மட்டும்தான்டா எனக்கு பெருமை. ஆனால் எல்லாரையும் சேர்த்து சொல்ற பாரு, யாரும் நீ வன்னியம் இல்லை, நீ வன்னியம் இல்லை, பாமக இருந்தால் மட்டும்தான் வன்னியனா? பார்த்து மரியாதையாக பேசு. என்ன சொல்கிறது? அப்புறமா தெரியும் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு காலையிலேருந்து எடுத்துக்கணும் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு. நாங்கள் தானே கலைஞரை முதலமைச்சராக்கணும், எங்கள் ஐயா தானே கலைஞரை முதலமைச்சராக்கணும், எங்கள் ஐயா தானே கலைஞரை முதலமைச்சராக்கணும். நான் என்ன சொல்கிறேன், என் ஊட்டாண்ட வா. என்ன சொல்கிறது, போலீஸை நான் வேணா கொஞ்சம் உள்ளே இருங்க சார்னு சொல்லிடுறேன். அது நேராக என்கிட்ட சொல்லு, செருப்பு எத்துன்னு மடக்கி மடக்கி அடிப்பேன். கலைஞர் ராமதாஸ் முதலமைச்சராக்கினாரு, கலைஞரை பாட்டாளி முச்சி முதலமைச்சர். டேய் அவர் தாண்டா உங்களை எம்எல்ஏ ஆக்கினாரு, அவர் தாண்டா உங்களை எம்பி ஆக்கினாரு, அவர் தாண்டா பொட்டிமணி, அன்புமணி, அந்த மயிருமணி அவனை மந்திரி ஆக்கினார்ரா. என் தலைவன் கலைஞர்ரா. டேய் நாங்கள் திமுக, என் தலைவன் கலைஞர்.
ஓடா உழைச்சி 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 உங்க தலைவன் மாதிரி பொட்டி வாங்கி ஊரை ஏமாத்தலடா. இந்த இனத்துக்காக உழைச்சி 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 அங்க மெரினால போய் படுத்துக்கிறாரு பாடுற. அவர் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லடா டேய். திமுக இல்லைன்னா தமிழ்நாடுடா. அவர் புள்ள அவரோட உழைக்கிறாரா. தளபதிக்கு இன்னொரு பேரு உழைப்புடா. இதோ தளபதி என்னன்னா வெளிநாட்டில் போய் ஜாலியா இருக்கலாம். அவர் புள்ள அண்ணன் உதயநிதி தத்து குத்துட்டாரா. அன்புமணி ஊரையா மாத்திரம் இந்த பாடுற போய் பாடுறா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உழைக்கிறாரா. அப்பனுக்கு புள்ள தப்பாத பிறந்த மாதிரி உழைக்கிறாரா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவரை பத்தி யூடியூப்ல பேசுறீங்க. ஆமாடா, திருப்பி திருப்பி சொல்லுவேன்டா. என் தலைவர் தளபதி, என் நாளைய தமிழக என் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு தூசிக்கு கூட சமம் இல்லடா. அன்புமணி திடீர்னு திடீர்னு சொல்லுவேன். யாருடா யாருடா வந்து முதலமைச்சராக்குறது. இன்னொரு முறை அந்த வார்த்தை சொல்லாதீங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல, களத்துக்கு வந்துடுவேன். உயிரே போனாலும் பரவாயில்ல. இந்த நாட்டில் பல பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அன்னை இந்திராவை பிரதமராக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர். விபி சிங்கை பிரதமராக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர். ஐ.கே. குஜ்ராலை பிரதமராக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர். தேவே கவுடா அவர்களை பிரதமராக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர். வாஜ்பாய் அவர்களை இந்த நாட்டில் பிரதமராக்கிய தலைவர் கலைஞர். 2 முறை உலக பொருளாதார நிபுணர் திரு மன்மோகன் சிங் அவர்களை இந்த நாட்டில் பிரதமராக்கிய தலைவர் கலைஞர். கோபாலபுரத்தில் அமர்ந்து கொண்டு பல பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் கலைஞர். இந்த நாட்டில் முதல் ஒரு பெண் ஜனாதிபதி பிரதிபா பட்டேலை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக உருவாக்கிய தலைவர் கலைஞர். மரியாதைக்குரிய பட்டியலினத்தின் சமுதாயத்தைச் சேர்ந்த KR நாராயணன் அவர்களை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர். மரியாதைக்குரிய பட்டியலினத்தின் சமுதாயத்தைச் சேர்ந்த பலரை முதல் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக்கிய தலைவர் கலைஞர். உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக்கிய தலைவர் கலைஞர். அவரு நீங்க முதலமைச்சராக்குனீங்களா? டாக்டர் ராமதாசனுடைய அரசியல் குருநாதர் யாருன்னு போய் கேளு. தலைவர் கலைஞர். ராமதாசுக்கு அரசியலில் முகவரி தந்த டாக்டர் கலைஞர். திடீர்னு சொல்ற வன்னியர்னு பீத்துக்கிறீங்களே. வன்னியர் சமுதாயத்தை MBC பட்டியலில் சேர்த்தது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். அந்த இடஒதுக்கீடு கொடுத்து நம்மளெல்லாம் இன்னைக்கு MBC ஆக்கி இன்னைக்கு டாக்டர், வக்கீல், இன்ஜினியர், IAS ஆபீசர், IPS ஆபீசர், பெரிய அரசு அதிகாரிகள் வெளிநாட்டில் பெரிய ஆள் ஆக்கதெல்லாம் யாரு? ராமதாசா. நம்ம ஜாதி பேரை சொல்லி ஊரை அமைத்த துட்டு வச்சுட்டு இருக்கிறாரா கலைஞர். வன்னியருக்கு திமுக ஒன்றும் பண்ணல, பழி வாங்கிச்சார். அப்படி யூடியூப்ல பேசுறவன எவனா அப்படி வன்னியர் திமுக பழி வாங்கிச்சுன்னு சொன்னா எவன் யூடியூப்ல பேசுறானா அவனை செருப்ப கட்டு நடிப்பேன். வன்னியர் சமுதாயத்துக்கு நன்மை செய்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின், இன்று நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். 29ஆம் தேதி திறக்க போறாரு. துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டி இறந்து போனார்களே வீர வன்னியர்கள், அது MBC போராட்டத்தில் அவங்களெல்லாம் வீடு கட்டி தர 5 லட்சம் தர நிலம் தரன்னு சொல்லி ஊரெல்லாம் வசூல் பண்ணி அன்புமணி அந்தாலும் ஏமாத்திட்டான். ஜெயலலிதா கொடுக்கல, யாரும் கொடுக்கல. இன்னைக்கு தளபதி அவர்தான். ராமசாமி படையாச்சார் தளபதி சிலை வச்சார். இப்ப கோவிந்தசாமி, மரியாதைக்குரிய தெய்வத்தர் கோவிந்தசாமிக்கு எங்க தளபதி சிலை திறக்க போறாரு. வன்னியர்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணது திமுக தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி. இன்று நாளைய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வேற, அதிமுக வேற, எந்த கட்சி பண்ணல. போயிட்டு சொல்லவே காப்பல அடிக்கிற ஒதைக்கிற உன்னச்சா கேட்கறதுக்கு ஆளுகிறாங்க. ஒருத்தருக்கிறாரு மாண்புமிகு தலைவர் தளபதி. அவர்தான் தமிழ்நாடு, அவர்தான் திமுக, அவர்தான் தமிழினம், அவர்தான் திராவிட இனம். நானும் பார்க்குறேன் சும்மா என்ன ஃபோனை பண்ணின்னு டேய் அப்பனா சொல்கிறேன் குடிகாரன் பேசுறீங்க. நீங்களே குடிச்சுட்டு தானடா பேசுறீங்க. இந்த ஐடியா ஊட்டாடாங்க வந்தீங்களே குடிச்சுட்டு தானா, ஏன்டா பாட்டெல்லாம் போட்டு போய்க்கிறீங்க. அங்கே திருட்டு பசங்களா, குடிகாரன் நாய்களா, பாட்டில் போட்டு போய்க்கிறீங்க. மரியாதைக்குரிய உங்கள் தலைவர் டாக்டர் ஐயா
அவருடைய பிறந்த நாளைக்கு எங்கள் தளபதி பற்றி எப்படிடா பேசினார், உன்னை வந்து பார்க்கறது அவமானமாக இருக்குது, உனக்கு இங்கே என்ன வேலை. அப்போ ராமதாஸே குடிச்சுட்டு தானடா பேசினார், உலகத்துக்கே தெரியும்டா. கவிதை பாடும்போது அழுதார், எப்படி அவர் பேசுறது எப்படி பேசினார் பார்த்தல, ஃபுல்லாக சரக்கு போட்டு பேசினார். நீ குடிகாரன் குடிகாரன் எல்லாரும் குடிகாரன், குடியை பற்றியே பேசுறிய, அதுக்கு சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் பேசினார யூடியூப்ல, ஞானமூர்த்தியா ராமமூர்த்தியா யார் இது, வன்னியர் கூட்டமைப்பு தலைவர், அவர் தான் சொன்னார் ராமதாஸ் முழு நேரம் குடிகாரன், அன்புமணி பகுதி நேரம் குடிகாரன். போய் அவங்கக்கிட்ட என்கிட்ட வந்தான் நொட்டுவீங்களா, நாக்க புடின்னு சாகிற மாதிரி கேட்குறாரு மிகுந்த மரியாதைக்குரிய சிறந்த பேச்சாளர். ஆனால் நாஞ்சில் சம்பத் பதில் சொல்ல முடியுமாடா உன்னால? டே பதில் சொல்லி பேசுங்கடா. அடிச்சிடுவேன், அடிச்சிடுவேன். 500 பேர் வரும், 100 பேர் வரும். ரவுடி பசங்களா, ரவுடி பசங்களா, ரவுடி பசங்களா. ஏன்டா அப்பாவி வன்னிய சமுதாய மக்கள் பேரை சொல்லி ஏமாத்துறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியில் எத்தனையோ அப்பாவி வன்னியர்கள் இருக்காங்க. ராமதாஸ் பின்னால் அன்புமணி பின்னால் போகாதீங்கப்பா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ராமதாஸ் அன்புமணி பின்னால் போகாதீங்க. எல்லா சமுதாயத்துக்கு தலைவர் தளபதி தான், ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு தமிழ் சமுதாயத்துக்கு. ஆனால் நம்ம வன்னியர்களுக்கு நல்லது பண்ணது, வன்னியர்களுக்கு தலைவர் யாருன்னு கேட்டால் நம்ம தலைவர் தளபதி. சின்ன ஒரு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். நம்ம வன்னியர் சமுதாயத்தின் கடவுள் யாருன்னு கேட்டால் டாக்டர் கலைஞர். இதை மனசில் வச்சுங்க. எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 தரேன்னு சொல்லி நம்ம சமுதாய மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிக்கினார். எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் சொல்கிறார் வன்னியர்களுக்கு 10.5%. ஏன் அது 2 மாதத்துக்கு முன்னால் சொல்கிறது? சொல்லியிருந்தா அப்பயே நீதிமன்றம் இல்லைன்னு இருக்கோம். 2 மாதம், ஐ எம் சாரி, ஒன்லி 2 hours. அந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே 10.5 நான் கொடுத்துட்டான்ட்டார். அப்பாய் வன்னி மக்கள் ஓட்டு போட்டாங்க. இல்லைனா இன்னும் திமுகவுக்கு 25 தொகுதி அதிகமாக வந்திருக்கும். ஊரை ஏமாத்துற ஃப்ராடு பசங்க. சும்மா நான் மிரட்டுறேன்னா அவன் 500 பேர். அதனால தான்டா நீங்கள் வீணாக போனீங்க. நான் லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன் அன்புமணி ராமதாஸ்க்கு. மன்னிப்பு கேளு, வருத்தம் தெரிவின்னு சொல்லி நின்றன்னு வச்சுக்கோ, அந்த கடவுள் உன்னை தண்டிப்பான். நான் மிரட்ட மாட்டேன். கடவுள் தண்டிச்சு வாய்க்கு லக்குவாடிக்கு வச்சுக்குவான். தளபதி எல்லாம் விமர்சிக்காதீங்கடா. யார் தளபதி விமர்சித்தாலும் நல்ல சாக மாட்டாங்க. வணக்கம், குடியாத்த குமரன்.